வெல்கம் டு மித்ரன் ஆன் மார்க்கெட்ஸ். இன்றைக்கி நம்ம லாக்ஹீட் மார்ட்டின் ஷேரை பற்றி பேசுவோம். இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த நேரத்தில்னா, யூஎஸ் ஈரான் வார் இருக்குது. ஸோ யூஎஸ் ஈரான் வாரில் நிறையா இவங்களுடைய மிலிட்ரி சம்மந்தப்பட்ட F-30 ஃபைட்டர் ஜெட் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த நேரத்தில் நம்ம இந்த ஷேரை யூஎஸில் வாங்கினோம்னா ஐ திங்க் வி வில் பி ப்ராஃபிட்டபிள். நான் இதை ஒரு வருஷமாக ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பட் வாங்கிறதுக்கு இன்னும் வாங்கலை. ஸோ இதை பற்றி ஜெமினி என்ன சொல்லுதுன்னு பார்த்துடலாம். ஸோ லாக்ஹீட் மார்ட்டின் ப்ரீமியர் குளோபல் ஏரோஸ்பேஸ் டிஃபென்சிவ் சிஸ்டத்தில் இருக்காங்க, ரொம்ப டெக்னாலஜியில் இருக்காங்க. ஸோ நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் LMTங்கிற சிம்பிளில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இவங்களுடைய பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா மெயின்லி ஏரோஸ்பேஸ், அப்ராக்சிமேட்லி 39% ஆஃப் த ரெவென்யூ கம்மி. ஸோ கீ ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா F-21 ஃபைட்டர் ஃப்ளைட்ஸ், F-35 ஃபைட்டர் ஃப்ளைட்ஸ். ஸோ மேஜர் கன்சியூமர்ஸ் ப்ரைமரிலி யூஎஸ் தான். ஸோ இவங்க தான் எல்லாத்துக்குமே எல்லா கண்ட்ரிக்கும் வெப்பன்ஸை சப்ளை பண்ணுறவங்க, விற்கிறவங்க. ஸோ நான் இவங்களுடைய இதை கொஞ்சம் ட்ராபேக், கொஞ்சம் பிரச்சனையாக பார்க்குறது, ஏஐ ட்ரோன்ஸ் வந்துருச்சுன்னா இந்த F-35 ஃப்ளைட்டர் ஜெட்டு இதெல்லாமே கொஞ்சம் அடி வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டலாக கம்பெனி நல்லா இருக்குது, லாங் டேர்மில் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபைட்டு வார் எப்பயுமே குறையாது. இப்போ 2 மாதம் ஃபைட் இருக்கும், திரும்பவும் 1 வருஷம் கழிச்சு திரும்பவும் US கியூபா மேலே ஃபைட்டுக்கு போவாங்க. இந்த மாதிரி கீப் ஆன் ஃபைட்டிங். ட்ரம்ப் பீரியட் இருக்கிற வரைக்கும் ஃபைட்ஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ நம்ம இந்த கம்பெனியோட டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் ஓவர்வியூ பார்ப்போம். ஸோ ஃப்ரைடே மார்க்கெட்டில் 2% ஏறி இருக்குது. ஸோ 1 வீக்காக பார்த்திங்கன்னா கொஞ்சம் 2% இறங்கியிருக்கு. 1 மந்தில் கிட்டத்தட்ட 10% ரேலி ஆகிருக்கு. 3 மந்த்ஸில் 48%. ஸோ இயர் டு டேட்டில் 39% ஏறி இருக்குது. ஸோ ஆல் டைம்னு பார்த்திங்கன்னா மல்டி பேக்கராக இருந்திருக்கு. ஸோ இது லிஸ்ட் அவுட் ஆன டைமில் இருந்து நம்ம 5 இயர்ஸ் பார்ப்போம். ஏன்னா நம்மளுக்கு இப்போ தான் ரீசெண்டாக தான் இந்தியாவிலேருந்து யூஎஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸ் பார்த்தாலுமே ஸோ இட்ஸ் 100% ஆகிருக்கு. கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் பற்றி பார்த்திங்கன்னா ப்ரைஸ் டு ஏர்னிங் 30. ஸோ இட்ஸ் அ பெஸ்ட் டைம் டு என்டர்னு நினைக்கிறேன். நல்ல டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, 2% டிவிடெண்ட் கிடைக்குது. அதுவும் யூஎஸில் 2%னா வெரி குட் டிவிடெண்ட். இப்போ அனலிஸ்ட்டோடைய ஓவர்வியூஸ் பார்த்துடலாம். ஸோ 20 அனலிஸ்ட் இதை பற்றி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போலேருந்து $775 வரைக்கும் போகணும்னு நினைக்கிறாங்க. ஸோ நியூட்ரலாக இருக்காங்க. 5-6 அனலிஸ்ட்டு ஸ்ட்ராங் பை கொடுத்துருக்காங்க, ஒருத்தர் மட்டும்தான் செல்லு கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் 16 பேர் ஹோல்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் அ குட் டைம் டு பை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த கம்பெனியை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கும்போது லேட்டஸ்ட் நியூஸ்னு ஒன்று பார்த்துருவோம். ஸோ யூஎஸோட டார்டுங்கிற ஒரு பெரிய ரேடார் சிஸ்டத்தை ஈரான் அடிச்சிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிளியராக அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட் யூஎஸ் மார்க்கெட்ஸ், இந்தியன் மார்க்கெட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.